நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் 15ஆம் தேதி திருச்செந்தூர் அருகில் கள் இறக்கி சந்தைப்படுத்தவிருக்கின்றார். அந்த அறப்போராட்டத்தை தடை செய்ய வேண்டுமென புதிய தமிழகத்தினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி அவர்கள் அரசுக்கு வலியுறுத்தி இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், கள் ஒரு கொடிய விஷம், மற்ற மதுக்களை விட கள் மோசமானவை, கள்ளில் உடலுக்கு தேவையான சத்துக்கள் எதுவுமே கிடையாது, கள்ளில் ஆல்கஹால் குறைவு, ஆகவே தென்னந்தோப்பே கதி பணந்தோப்பே கதி என்று அவர்களுடைய வாழ்க்கை சீரழிந்துவிடும். ஆக பொதுவெளியில் கள்ளை இறக்குவதும் குடிப்பதும் ஒரு குற்ற செயல், அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குறிப்பிட்டிருக்கின்றார். கள்ளுக்கு அனுமதி கொடுத்தால் மக்கள் சாராயம் காய்ச்ச தொடங்கி விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லுகின்றார். மேலும் அவருடைய மகன் மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் அந்த அமைப்பில் இளைஞரணி தலைவராக இருக்கின்றார். அவர் மேலே ஒருபடி சென்று சீமான் போன்றவர்கள் கள்ளை இறக்க தமிழ்நாடு அரசிடம் அனுமதி கேட்கின்றார்கள், அந்த அனுமதி கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் சாராயம் காய்ச்சுவார்கள், காவல்துறை இவற்றை கட்டுப்படுத்த முடியாது என்றெல்லாம் பதிவு செய்திருக்கின்றார்கள். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்று. இவர்களுடைய பதிவுகள் அனைத்துமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, உலகளாவிய நடைமுறைக்கு மாறானவை. ஆகவே இவர்கள் மீதுதான் நடவடிக்கை எடுக்க வேண்டுமே ஒழிய கல் இறக்குவோர் மீது நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது. வரும் 15ஆம் தேதி சீமான் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கள்ளை இறக்கி திருச்செந்தூர் அருகில் சந்தைப்படுத்தினால் அது குற்றம் ஆகாது. சீமான் அவர்கள் மீது தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டப்படி அரசு நடவடிக்கை எடுத்தால் அரசுதான் குற்றவாளியே ஒழிய கள் இறக்கும் போராளி குற்றவாளி அல்ல. ஆக கள் இறக்குவோர் மீது எடுக்கும் நடவடிக்கை என்பது அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கும் ஒரு செயலே ஆகும். நாங்கள் தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. இவை இரண்டுமே அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை, புரிதலின்மையினுடைய வெளிப்பாடுகள். எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கள்ளுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கள் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக அந்த உரிமையை பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கள்ளுக்கு தடை கிடையாது. அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா? அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் அரசை பார்த்து கேட்கக்கூடிய கேள்வியை டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கேட்டிருக்க வேண்டும். மேலும் எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக அமர்ந்திருக்கின்றீர்கள்? Under what authority you are holding such an office as a chief minister of Tamil Nadu? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாகு பிரமாணம் ரகசிய காப்பீடுத்தான வந்திருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு உண்டா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்வி அல்லவா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் அவருடைய மகன் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களும் அரசை பார்த்து கேட்டிருக்க வேண்டும். இல்லையே, நாங்கள் பல முறை பல கடிதங்கள் அவருக்கு எழுதிவிட்டோம். கள்ளும் ஒரு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் வாருங்கள் வாதத்திற்கு, வாங்கிக் கொள்ளுங்கள் 10 கோடி ரூபாய் பரிசு. கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும், செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும், இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்கள் இருந்த போதும், இப்போது மு.க. ஸ்டாலின் இருக்கின்ற பொழுதும் இதே சென்னையில் அரசுக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் சவால் விட்டு அசுமேத யாகங்களை நடத்தினோமே. அந்த யாக குதிரையை தடுத்து நிறுத்தி வாதிட்டு கள்ளுமுறு தடை செய்யப்பட வேண்டிய போதைப் பொருள்தான் என நிரூபிக்க ஏன் நீங்கள் முன்வரவில்லை? இப்போது முதுகிலே குத்துகின்றீர்கள். அப்போது அங்கே எந்த ஊருக்கு போயிருந்தீர்கள்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் கிருஷ்ணசாமி அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். தமிழ்நாடு என்பது ஒரு விளைநிலம், இவர்களுடைய வேட்டைக்காடு அல்ல. மீனுக்கு வாலையும் பாம்புக்கு தலையையும் காட்டக்கூடிய ஒரு நழுவல் போக்குக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும்.
அவருடைய பதிவை பார்க்கின்ற பொழுது அவர் எப்படி மருத்துவர் ஆனார் என்பது ஐயப்பாடாக இருக்கின்றது. ஆகவே இந்த போக்கை அவர் வன்மையாக கண்டிக்கின்றோம். ஆக தான் செய்த இந்த பதிவுக்காக அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாமல் போனால் அவர் விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டும் என நாங்கள் எச்சரிக்கின்றோம். எங்களை பொறுத்த அளவில் கள் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை, மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும். ஆக இவற்றை முன்னிறுத்தி வரும் டிசம்பர் மாதம் திருச்சியில் கள் விடுதலை மற்றும் மதுவிலக்கு மாநாட்டை தமிழ்நாடு கள் இயக்கம் நடத்தவிருக்கின்றது. இந்த மாநாட்டில் பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்பார். இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும். பீகாரில் 9 ஆண்டுகளுக்கு முன்பு பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்டது. அப்போது அங்கே சாராயத்துக்கு, இறக்குமதி மதுக்களுக்கு, இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களுக்கு தடை, கள்ளுக்கு விலக்களிப்பு. அண்மையில் குற்ற ஆவணப்பதிவில் குறிப்பிடுகின்ற பொழுது பீகாரில் பூரண மதுவிலக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு சாலை விபத்துகளும் குற்றங்களும் வெகுவாக குறைந்து போய் உள்ளன. குடும்பங்களில் அமைதி நிலவுகின்றது. அங்கேயும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. அப்போது அந்த அரசு நிவாரணம் கொடுக்க மறுத்துவிட்டது. நிவாரணம் கொடுத்தால் இது ஒரு தவறான முன் உதாரணம் ஆகிவிடும். கள்ளச்சாராய உற்பத்தி, விற்பனை, நுகர்வு மற்றும் சாவுகளை இந்த நிவாரணம் ஊக்குவித்ததாக இருக்கும் என சொல்லியது. தமிழ்நாட்டிலும் கள்ளச்சாராய சாவுகள் ஏற்பட்டன. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியிலும் கள்ளக்குறிச்சியிலும் மரணங்கள் ஏற்பட்ட போது தமிழ்நாடு அரசு விரைந்தோடி போய் சாவு ஒன்றுக்கு தலா ரூ. 10 லட்சம் வாரி வாரி வள்ளல் போல் வழங்கியது. அங்கே அரசு பீகாரில் மதுவிலக்கை நோக்கி இருக்கின்றது, தமிழ்நாட்டில் மதுவை நோக்கி இருக்கின்றது. இந்த போக்கு மாற வேண்டும். பீகாரை பின்பற்றி தமிழ்நாட்டிலும் மதுவிலக்கு மற்றும் மது கொள்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இந்த மாநாடு சிறப்பாக நடத்தப்படும். இந்த மாநாட்டில் பீகாரினுடைய முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்பார்கள். மேலும் பல தலைவர்கள் இதில் பங்கேற்பார்கள். அனைத்து தலைவர்களுக்கும் நாங்கள் அழைப்பு விடுக்கவிருக்கின்றோம். வந்திருப்போரை வைத்து இந்த மாநாட்டை சிறப்பாக நடத்துவதென முடிவு செய்திருக்கின்றோம். இந்த மாநாடு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வைக்கும். வரும் 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக, மாற்றி அமைக்கும் சக்தியாக இந்த மாநாடு இருக்கும். பலர் மறந்திருக்கக்கூடும், பல ஆண்டுகளுக்கு முன்பு 4 மாநிலங்களில் தேர்தல் நடந்தன. அந்த தேர்தல் வெற்றி தோல்வியை வெங்காய விலையேற்றம் மாற்றி அமைத்தது. அதை போல இந்த 2026 தேர்தல் வெற்றி தோல்வியை கள் தடை மாற்றி அமைக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது 2017 டிசம்பரில் நீரா ஒரு அரசாணை வெளியிட்டாங்க, நீராவுக்கு அனுமதின்னு. நீராவை பற்றி சொல்லும்போது நோ கலரிங், நோ ப்ரிசர்வேட்டிவ், நோ ஆல்கஹால், ஹைலி ஹைஜீனிக், கிரீன் ஹெல்த், நேச்சுரல் ட்ரிங்க். எதுக்கு தன்னை நிபந்தனை? பனைகள்லேருந்து இறக்கக்கூடாது, தென்னைகள்லேருந்து இறக்கணும். அது 100 மரங்கள்லேருந்து 5 மரங்கள்லேருந்து இறக்கணும். தனிப்பட்ட முறையில் இறக்க முடியாது. 1000 பேர் ஒன்றிணைந்து ஒரு அமைப்பு ஏற்படுத்தி 1000 ரூபாய் வைப்பு தொகையாக வச்சு, அதை வங்கியில் வைப்பு தொகையாக வச்சு, தென்னை வளர்ச்சி வாரியத்திட்ட ஒப்புதல் பெற்று மாவட்ட ஆட்சியர்கிட்ட விண்ணப்பிச்சு இறக்கறதுக்கு அனுமதி, இறக்கறதை எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அனுமதி, எடுத்துக்கிட்டு போனதை சந்தைப்படுத்துறதுக்கு அனுமதி, இத்தனை இடத்துல அனுமதி வாங்க வேண்டியது இருக்குது. இதுவரையில் 16 நிறுவனங்களுக்கு அவங்க உரிமை கொடுத்தாங்க. அந்த 16 நிறுவனங்களில் விரல் விட்டு எண்ணக்கூடிய 1-2 தான் அந்த நீராக இறக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த நிபந்தனைகளை அவர்களால் நிரப்ப முடியவில்லை. பல நிறுவனங்கள் மூடிவிட்டன. ஆக நிபந்தனைகளை முற்றிலும் நீக்கி அறிவித்தால் மட்டுமே நீரா இறக்கி சந்தைப்படுத்துவது சாத்தியம் ஆகும். இது எப்படி இருக்குதுன்னா, அந்த அறிவிப்பு ஒரு பசுமாட்டினுடைய வாய்க்கூடையை கட்டி குரங்காட்டில் மேயர் கவுத்துட்டா அது எப்படி இருக்குமோ அதை போல இருக்கின்றது இந்த நீரா அறிவிப்பு. எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அவர்களிடம் ஒரு வேண்டுகோள் வைத்தோம். தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதியை நிர்ணயம் செய்வதற்கு அறிவிப்பதற்கு முன்பாக தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கையை வெளியிட வேண்டும்.
பனை தென்னை ஈச்ச மரங்கள் இருந்தால் அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்ற அறிவிப்போடு நிறுத்தி கொண்டால் இன்னைக்கு 83 லட்சம் பேர் இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு ஒரு அருமையான வேலைவாய்ப்பு. கல் இறக்கிறதுக்கு மின்சாரம் தேவையில்லை. சுற்றுச்சூழலை பாதிக்காத ஒரு தொழில். இறக்கிய கல்லை நீராவை பதநீரை பவுச்சில் பாட்டல்களில் டென்களில் டப்பாக்களில் டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சி மேலை நாடுகளில் வளர்ந்த நாடுகளில் தலைநகரங்களில் நட்சத்திர விடுதிகளில் பன்னாட்டு விமானத்தளங்களில் வரி செலுத்தப்பட்ட கடைகளில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அந்நிய செலாவணி ஈட்ட முடியும். தமிழ்நாடு தலை நிமிரும். முதன்மை மாநிலமாக மாறும். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 கோடி படைகளில் 5 கோடி பனைகள் இருப்பது தமிழ்நாட்டில் தான். வேற மாநிலத்துக்கு இந்த வாய்ப்பு கிடையாது. இது ஏன்னா இதுவரையில் யாராச்சும் பனைக்கு நீர் பாய்ச்சிருக்கிறோமா? இல்லை. ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? இல்லை. பூச்சி மருந்து பூஞ்சால மருந்து களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்லை. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கள் உலகத்தர வாய்ந்ததாக இருக்கும். என்ன விலைக்கு விற்கணுமோ அந்த விலைக்கு விற்கலாம். இன்னைக்கு பூமி பந்து சூடாகிட்டு இருக்குது. அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவில் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இயற்கை காடுகள் பற்றிக்கிட்டு எரியுது, இன்னொரு பக்கம் காங்கிரீட் காடுகள் பற்றிக்கிட்டு எரியுது. அந்த அளவுக்கு பூமி பந்து சூடாயிட்டுது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் கடின பானங்கள் பிராண்டிக்கோ விஸ்கிக்கோ ரம்முக்கோ ஓட்காவுக்கோ சாராயத்துக்கோ பெரிய வரவேற்பு உலகில் இனிமேல் இருக்க போவதில்லை. கள் போன்ற இயற்கையான சத்தான தாய்ப்பாலுக்கு நிகரான மருத்துவ குணம் கொண்ட மென்பானங்களுக்கு தான் வரவேற்பு இருக்கும். ஆகவே அப்போது தமிழ்நாடு தலை நிமிரும். முதன்மை மாநிலமாக மாறும். இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள முடியும்னு சொன்னோம். அவர் தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் அறிவிப்பதற்கு முன்பாக இந்த அறிவிப்பை வெளியிட்டிருந்தால் திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது. ஆனால் அவர் ஏமாந்து விட்டு விட்டார். ஆகவே நாங்கள் மீண்டும் சொல்கின்றோம், அரசாங்கம் ஒரு மெத்தன போக்கில் இருந்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் என அரசுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுக்கின்றோம். நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அரசியலமைப்பு சட்டத்தை மிதிக்கின்றீர்கள். ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்கின்ற போக்குதான் உங்களுடைய போக்காக இருக்கின்றது. ஆகவே நீங்கள் கள்ளுக்கு தடை விதித்திருப்பது என்பது தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு இழைத்திருக்கும் அநீதி என்ற குற்றச்சாட்டை நாங்கள் சுமத்துகின்றோம். இந்த பனை என்பது ஒரு கற்பக விருட்சம், காமதேனு. கஜா புயல் வந்தபோது எல்லா மரங்களும் வீழ்ந்து விட்டன, பனைகளை தவிர நிமிர்ந்து நின்றன. ஆழி பேரலையினுடைய சீற்றத்தில் இருந்து மக்களை காப்பாற்றுவதும் உயிரினங்களை காப்பதும் இந்த பனைகள் தான். எந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம், மக்களுடைய மனிதர்களுடைய பராமரிப்பு இல்லாமல் வளரக்கூடிய ஒரு மரம், இது உயரமாக வளரக்கூடிய ஒரு மரம். ஆக இடி தாங்கி மின்னல் இடிகளிலிருந்து மக்களை காக்கக்கூடிய ஒரு அருமையான படைப்பு இந்த பனை. பனையினுடைய அழிவு தமிழ் இனத்தினுடைய மறைவு. சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். அதிகமான அவையாறு கள்ள குடிச்சிருக்காங்க. சிறியகள் பெரினே எமக்கியும் மண்ணே, பெரியகள் பெரினே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே. அதிகமான இறந்துடுறாரு. அந்த நடுகளுக்கு அவ்வை கள்ள படையலா வச்சு வழிபடுறாங்க. நடுகள் பீலி சூட்டி நாரறி சிறுகலம் துய்ப்பவும் கொள்வன் கொள்ளோ. பாரி வள்ளல் பரம்பு மலைக்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர்களுக்கு புறவலர்களுக்கு இரவலர்களுக்கு கள்ள வாரி 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 வழங்குவாராம். அப்படி வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற அந்த கள் பரம்பு மலையில் இருக்கக்கூடிய குன்றுகளையெல்லாம் ஊட்டிக்கிட்டு போகுமா. இவைகளெல்லாம் புறநானூற்று பதிவுகள். இதற்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் என்ன பதில் சொல்ல போகின்றார்? அவர் தக்க பதில் சொல்லாமல் போனால் அதனுடைய விளைவுகளை அவர் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இது அவருடைய வேட்டைக்காடு அல்ல, தமிழ்நாடு ஒரு விளைநிலம். ஆக அவர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும், வருத்தம் தெரிவிக்க வேண்டும். இப்போது கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது KP சிவசுப்ரமணியன் தலைமையில் ஒரு குழு போட்டார். கள்ளுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்பதற்காக. அந்த குழுவினுடைய அறிக்கை இதுவரையில் வெளியிடப்படவில்லை. இதே மதுரையில் கூட அந்த குழு ஆய்வு நடத்தினார்கள்.
லட்சக்கணக்கான பேரிடம் மனு வாங்கி கொண்டார்கள், கருத்துக்களையும் பதிவு செய்தார்கள். இதுவரை அந்த அறிக்கையை வெளியிடவில்லை. இந்த அரசு உடனடியாக அந்த அறிக்கையை வெளியிட வேண்டும். ஸ்ரீவல்லிபுத்தூரில் பனை ஆராய்ச்சி நிலையம் ஒன்று இயங்கி வந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்பு அதை மூடிவிட்டார்கள். மீண்டும் அந்த ஆராய்ச்சி நிலையம் செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும். அடுத்து பார்த்தீங்கன்னா, தென்னை விவசாயிகள் நல வாரியம்னு ஒரு வாரியத்தை ஏற்படுத்தினாங்க. 2011 ஆட்சி மாற்றத்தின் போது அந்த வாரியம் கலைக்கப்பட்டது. கலைக்கப்பட்ட வாரியம் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை. அந்த வாரியமும் புதுப்பிக்கப்பட வேண்டும். ஆக விவசாயிகளுடைய மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டு இந்த அரசு நடந்து கொள்ள வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, நடப்பாண்டில் அட்டவணைப்படி ஜூன் மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறந்திருக்காங்க. 90 ஆண்டு கால வரலாற்றில் 20வது ஆண்டாக அட்டவணைப்படி ஜூன் 12 முதலமைச்சர் திறந்திருக்கார். நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி கல்லணையில் அதை திறந்து வைக்கிறார். இந்த தண்ணி வந்ததுக்கு யார் காரணம்? வான்மழை தான் காரணம். காவிரி தீர்ப்பு காரணம் அல்ல. கடந்த ஆண்டு 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியது. இருந்தாலும் குறுவை சாகுபடி சாத்தியம் ஆகவில்லை. இதற்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு காரணமா, இல்லை கர்நாடகா தீர்ப்பை மதித்து மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீரை திறந்துவிட தவறியது காரணமா, காவிரி மேலாண்மை ஆணையம் ஒழுங்காற்றுக்குழு செயல்பாடு சரியில்லாத போனது காரணமா, இல்லை உச்சநீதிமன்றம் நடுவண் அரசு பாராமுகமாக இருந்தது காரணமா? இதை பற்றி சட்டப்பேரவையில் விவாதிக்கவில்லை. 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்றத்தில் ஒருத்தர் கூட இதை பற்றி வாய் திறக்கவில்லை. எதையோ பேசுகின்றார்கள். யார் அந்த சார், யார் அந்த சார், அதுவா முக்கியம்? ஆங்காங்கே காவல் நிலையங்கள், நீதிமன்றங்கள் இருக்கின்றன. அவைகளுடைய வேலை பணி. நீங்கள் எதற்கு கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடத்தில் இதை முன்னிலைப்படுத்துகின்றீர்கள்? உயிர்நாடியான காவிரியில் கடந்த ஆண்டு 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியும் குறுவை சாகுபடி சாத்தியம் இல்லை. இதை பற்றி விவாதிக்கவில்லையே. ஏன்? 63 டிஎம்சி கடந்த ஆண்டு கடலுக்கு போயிருக்கு. மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை, மேட்டூர் சரபங்கா திட்டத்தை, அதே மாதிரி இங்கே காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்றி இருந்தால், கடலூரில் மயிலாடுதுறையில் அந்த தடுப்பணை திட்டங்களை நிறைவேற்றி இருந்தால் ஒரு சொட்டு போயிருக்குமா? ஏன் இதையெல்லாம் கிடப்பில் போட்டீங்க? ஏன் தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்துறீங்க? எந்த பெண்மணி நான் பயணம் சீட்டு வாங்காமல், பயணத்துக்கு கட்டணம் செலுத்தாமல் பேருந்தில் பயணிக்க வேண்டும்னு ஒத்த காலில் நின்னாங்க, போராடினாங்க? இல்லையே. எந்த பெண்மணி உரிமை தொகை எனக்கு மாதம் 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என கேட்டார்கள்? ஆக கேட்காததையெல்லாம் கொடுக்கின்றீர்கள். உயிர்நாடியாக இருக்கக்கூடியதை விட்டு விடுகின்றீர்கள். இது எங்களுடைய அறியாமையை அறுவடை செய்யக்கூடிய ஒரு போக்கே ஆகும். யார் தொலைக்காட்சி பெட்டி கேட்டா, யார் மிக்ஸி கேட்டா, கிரைண்டர் கேட்டா, மின்விசிறி கேட்டா, இதெல்லாம் நீங்கள் எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணணும், ஆட்சியில் அமரணும், அரிதாரம் பூசணும், அகப்பட்டது சுருட்டணும், உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பம் வரணும். அந்த ஒற்றை இலக்கை நோக்கித்தானே நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். இது எப்படி இருக்குதுன்னா, ஆங்கிலேயன் காலத்தில் இப்படி ஏதாச்சும் செஞ்சாங்களா, இல்லை அரசர்கள் காலத்தில் செஞ்சாங்களா? அரசர்கள் காலத்தில் விளைச்சலில் 6 எங்ககிட்ட கையேந்தி வாங்கிட்டு ஆட்சி பண்ணாங்க. ஆங்கிலேயர் காலத்தில் நிலவரி தான் பிரதான வரி, அதை வச்சு தான் நாட்டை நிர்வகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சுதந்திர இந்தியாவில் 78 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னைக்கு எங்கள் கையை வள்ளல் மாதிரி இருந்தது. இன்னைக்கு இப்போ கையேந்திகள் ஆக்கிட்டீங்க. எதுக்கெடுத்தாலும் அரசை நம்பி அரசுக்கிட்ட கையேந்தி தான் செய்யணுங்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குங்க. இது எப்படி இருக்குதுன்னா, இப்போ குரங்குகள் இருக்கும், இயற்கையாக உணவு தேடி உண்ணும் படைப்பு, வனத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. அது வனத்தில் உணவு தேடி உண்ணுக்கிட்டு இருந்தது. இந்த மலைப்பாதையில் பயணித்த பயணிகள் அந்த குரங்குகளுக்கு தொடர்ந்து தின்பண்டம் போட்டு வந்ததனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு குரங்கு கூட்டம் வனத்தில் உணவு தேடுவதை மறந்துவிட்டு அந்த மலைப்பாதையின் இருமருங்கும் இப்படி பயணிகிட்ட கையேந்தி நிற்கக்கூடிய ஒரு அவலமான ஒரு நிலையை பார்க்க முடியுது. அந்த மாதிரி அந்த குரங்குகள் மாதிரி எங்களை ஆக்கிட்டீங்களே 78 ஆண்டுகளில். இது எந்த விதத்தில் ஞாபகம்? ஆக இது எல்லா அரசும் தவறு செய்கிறாங்க, மத்திய அரசு தவறு செய்கிறாங்க. எதுக்கு எங்களுக்கு விவசாயிகளுக்கு 2000 வருஷம் 6000 கொடுக்குறீங்க? நாங்கள் என்ன பிச்சைக்காரர்களா, கையேந்திகளா? சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துகிற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை ஏற்று செயல்படுத்தி விடுங்கள். எங்களுக்கு எதுக்கு இலவசம், எதுக்கு மானியம், எதுக்கு சலுகை, எதுக்கு கடன் தள்ளுபடி, எதுக்கு காப்பீடு, எதுக்கு நிவாரணம், எதுக்கு வருமான வரி விலக்களிப்பு? எது வேண்டாம். ஒரு கண்ணுக்கு வெண்ணெய், மறு கண்ணுக்கு சுண்ணாம்பு வேண்டவே வேண்டாம். அரசியலமைப்பு சட்டம் 14வது பிரிவை மதித்து நடக்க மத்திய மாநில அரசுகள் கற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறோம்.
இப்போ மத்திய அரசு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி தேவையற்ற இலவசங்களை விமர்சனம் பண்ணாங்க, எதிர்த்தாங்க. இப்போ அவங்களே பார்த்தீங்கன்னா டெல்லியில் ஆட்சி எப்படி பிடிச்சாங்க? பெண்களுடைய உரிமை தொகை 2500நாங்க, மக்கள் வாக்களிச்சாங்க, ஆட்சி பிடிச்சுக்கிட்டாங்க. ஆக எல்லாருமே இப்போ தேவையற்ற இலவசங்களை முன்னிறுத்தக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. இது எங்களுடைய தன்மானத்துக்கும் சுயமரியாதைக்கும் விடுக்கக்கூடிய ஒரு சவால். தென்னீர் அடுபுர்க்கையாயினும் தாழ் தந்தது உண்ணலின் ஊங்கினியது இல். நீங்கள் உண்ணக்கூடிய உணவு தெளிந்த நீராகாரமாக இருந்தாலும் அது உங்களுடைய உழைப்பால் வந்திருந்தால் அதற்கு நிகர் தேவாமிர்தமே கிடையாது. எங்களுக்கு தூண்டில கொடுங்க, மீனை கொடுக்காதீங்க. மீனை கொடுத்து எங்களை கையேந்திகளை ஆக்காதீங்க, பிச்சைக்காரர்களை ஆக்காதீங்க. ஒரு உழவனை பற்றி வள்ளுவர் பதிவு பண்ணுறாரு. இறப்பார் கொன்றியவர் கரவாது கை செய்தூன் மாலையவர். உழவு தொழில் செய்து வாழ்க்கையை அமைத்து கொண்டு இருக்கக்கூடிய உழவர்கள் யாரிடமும் யாசிக்க மாட்டார்கள், கையேந்த மாட்டார்கள், பிச்சை எடுக்க மாட்டார்கள். தன்னிடம் உதவி கேட்டு வருவோருக்கு இல்லை என்று ஒலிக்காமல் மறைக்காமல் கொடுக்கக்கூடியவர்கள், உதவக்கூடியவர்கள் உழவர்கள். அப்படிப்பட்ட உழவர்கள் கையில் திட்டமிட்டு இப்படி திருவோட திணிச்சிட்டிங்களே, இது எந்த விதத்தில் நியாயம்னு தான் கேட்குறோம். இந்த போக்கு மாற வேண்டும். ஆக உச்சநீதிமன்றம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாடாளுமன்றத்தில் இதை தடுத்து நிறுத்தும் விதமாக சட்டம் இயற்ற வேண்டும். தேர்தல் ஆணையம் இதில் தனி கவனம் செலுத்தி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முன்வர வேண்டும்.